ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. நம்ம வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம் எல்லாத்தையும் நாம் வாழ்க்கையில் கடந்து ஆகணும். அதுதான் வாழ்க்கை. அப்படி இருக்கப்ப நாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறத ஒரு சில கண்கள், அதாவது எப்படின்னா, ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு நல்ல வீடு வாசல், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல குடும்ப வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி, இப்படி நாம் உயர்ந்துக்கிட்டே வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே போவோம். அப்படி இருக்கிறப்ப இந்த கண் திருஷ்டிங்கிற ஒன்று நம்மளுக்கு இருக்கும். அதாவது ஆள்பலம், பணபலம் நம்மக்கிட்ட இருந்தாலும் அதை ஏதாவது ஒரு வழியில் நாம் சரி பண்ணிடலாம். ஆனால் இந்த கண் திருஷ்டிங்கிற ஒன்று ஒரே ஒரு ஆளால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். என்னடா இவங்க ஒரு புதிரை போடுறாங்களே அப்படின்னு யோசிக்க வேணாம். இது யோசிக்க வேண்டிய விஷயமும் அல்ல. நான் சொல்கிறது நான் சொல்லையிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட எம்பெருமான் விநாயகரை தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஒரு வீடு கட்டி பெரிய மச்சு மாளிகையெல்லாம் கட்டியிருப்போம். ஆனால் அந்த வீட்டுக்கு முன்னாடி இவரோட படம் தான் முன்னாடி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கண் திருஷ்டியை போக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள்னு சொன்னால் இந்த விநாயக பெருமான் தான். அப்பேற்பட்ட கண் திருஷ்டியெல்லாம் கழிக்கக்கூடிய, தோஷங்களெல்லாம் கழிக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம்னு பார்த்தா நம்மளோட விநாயக பெருமான் தான். அப்பேற்பட்ட விநாயகரோட சதுர்த்தி நாள் தான் நாளைக்கு வரப்போகுது. அதனால் நாம் வேலை விஷயமா எனி டைம் நாம் பிஸியாக இருந்துகிட்ருப்போம். அப்போ அவரை கையெடுக்கக்கூடிய நேரம் கூட நம்மளுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வருஷத்தில் ஒரு நாள் அவருக்கு வேண்டிட்டு ஒரு நாள் முழுக்க ஒதுக்க வேணாம், ஒரு 5 நிமிஷம் காலையில் குளிச்சுட்டு அவருக்கு முன்னாடி அவரோட இடத்த தேடி போய் அவருக்கு ஒரு விளக்க போட்டு சின்னதாக ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு அவரை வழிபட்டுட்டு வந்தால் நம்மளோட கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், அடுத்தது மெயினாக இந்த கண் திருஷ்டிங்கிறது எல்லாம் மலை போல் இருக்கிற கஷ்டம் பூரா, மலை போல் இருக்கிற கண் திருஷ்டி பூரா கழிஞ்சிரும். இந்த கண் திருஷ்டியை போக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள்னு சொன்னால் இந்த விநாயக பெருமான் மட்டும்தான். இது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளே ஒரு ஜாதகம் பார்க்க போகிறோம். அப்போ அந்த தோசை இருக்குது, இந்த தோசை இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஊரில் இருக்க விநாயகர் கோயிலில் போயிட்டு இத்தனை நாள் விளக்கு போட்டுட்டு வாங்க, இத்தனை நாளுக்குள்ளே உங்களோட பிரச்சனை
முடியும்னு முதல்ல அவர் தான் போய் பார்க்க சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கடவுள் தான் அந்த விநாயக பெருமான். அதனால் என்னோட வீடியோ பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் 1000 கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் கண் திருஷ்டி இது எல்லாமே இருக்கும். அதனால் என்னோட சார்பாக நான் உங்ககிட்ட சின்ன ஒரு வேண்டுகோளாக நான் இதை கேட்டுக்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் அவருக்கு வேண்டிட்டு ஒதுக்கி அவரை கையெடுத்துட்டு அவரை கும்பிட்டுட்டு அடுத்த வேலை என்னமோ அதை பாருங்கள். அவரை மனசார முழு மனசோட நீங்கள் அவரோட இடத்த தேடி போய் உங்கள் மன கஷ்டத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை அவர் தீர்த்து வைப்பார். சரிங்களா? என் அனுபவத்தில் நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் என்னோடய வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நான் அனுபவப்பட்ட மாதிரி நீங்களும் அவரோட நல்ல ஒரு செயல்களை அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் நாளைக்கு ஒரு நாள் அவருக்கு வேண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி அவரை கையெடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள். என்னோடய வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இனி உங்களோட லைஃப்பில் எல்லாமே அந்த விநாயகரை கும்பிட்டுட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்ல வெற்றிகரமாக அந்த கடவுள் உங்களுக்கு முடிச்சு கொடுக்கணுன்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். இந்த ராஜா ராணி ராஜா யூடியூப் சேனல் சார்பாக என்னோட மனமார்ந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய ராஜா ராணி ராஜா யூடியூப் சேனல் சார்பாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மனமார்ந்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.